உங்களோட கேள்வி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டிஎம்இ ட்ரெண்டிங் 0056 சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் அவ்வளோ கிராஃப்ட் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தீபாவளி ஸ்பெஷல் கிராஃப்ட் பார்க்கலாமா? தீபாவளினாலே நம்மளுக்கு தோறது பட்டாஸ், ஓகேவா? அண்ட் ஸ்வீட்ஸ், பலகாரம். அண்ட் அடுத்தது பார்க்க வரைக்கும் புது ட்ரெஸ். அப்புறம் பார்க்க வரைக்கும் வீடு சுற்றி விளக்கு. அந்த விளக்கு ஒரு மாடலில் தான் இப்போ ஒன்று செய்ய போகிறோம். அப்புறம் தீபாவளி ஸ்பெஷல் ஒரு ஹேங்கர் அழகாக பார்க்கலாமா? ஒரு இந்த சைஸுக்கு ஒரு நீட்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ எப்படி செய்யறேன்னு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்குல்ல க்ரீன் கலரில், இந்த மாதிரி சைஸுக்கு நீட்டாக ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பேப்பர்லலாம் அங்கங்கே ரொம்ப பெருசு பெருசாக கீழே இருக்கணும். பெருசாக இருங்க பாருங்க, இந்த மாதிரி ஸ்க்ராட்லாம் விடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரொம்ப பெருசு பெருசாக கீழே பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த மேலே அப்பில் நீங்கள் கம் போட்டு ரோல் பண்ணிட்டா இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது பெட்டா விளக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விளக்க செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, அந்த கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா ஒரு விசிறி செய்வாங்களே, அந்த மாதிரி நீங்கள் 2 செஞ்சு 2 பேர் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அந்த விசிறியில் நீங்கள் செய்யும் போது பெருசாக வரும். ஒரு A4 ஷீட் சைஸுக்கு நீங்கள் செய்வீங்க. ஆனால் இந்த சைஸுக்கு சின்னதாக நீங்கள் செய்யணும். செஞ்சு 2 ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு விளக்கு மாதிரி வரைஞ்சி கூட கட் பண்ணலாம். நான் வரைஞ்சி கட் பண்ணல. நான் ஒரு கர்வ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கர்வ்லலாம் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் வரைஞ்சிட்டேன். அப்புறம் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் எடுத்து இந்த மாதிரி ஃபயர் வர்ற மாதிரி போட்டுட்டேன். அப்புறம் இங்கே ப்ளூ லைன் போட்டு அப்படியே பின்னாடி கம் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது சரி, இந்த சைஸுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஓகேவா? நம்ம இது வச்சுக்கோல, ஃப்ரண்ட் சைட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, பேக் சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேக் சைடில் நம்ம இப்போ இப்படி ஒட்ட போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு கம் எடுத்துக்கலாம். கம் எடுத்துட்டு இந்த நடு சென்டரில் கம் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த நடு சென்டரில் எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நம்ம வச்சுருக்க இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து கீழே ஒட்டிடும். அவள் தான் நம்மளோட கிராஃப்டே முடிஞ்சிடும். ஆனால் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. திருப்பி கம் எடுத்துக்கணும். அது மேலே மட்டும் தான் ஒட்டிது. பிகாஸ் நம்ம இப்போ ஒட்ட போகிறது நீட்டாக இருக்கும் இந்த பேப்பருக்கு. ஒட்டியாச்சு. ஆனால் ரொம்ப லூஸ் மாதிரி ஒட்டிட்டேன் நான். நீங்கள் அதுக்கு கரெக்டாக பார்த்து வச்சு ஒட்டணும். நான் பார்க்காம ஒட்டிட்டேன். ஒட்டியாச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஒட்டிட்டோம் கைஸ். இப்போ இதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச இப்போ க்ரீன் கலரை நம்ம இப்போ கீழே ஒட்டிடணும். இதுலேயே நம்ம நிறையா சேர்த்து கூட ஒட்டலாம். ஆனால் நான் எல்லாம் செய்யறேன். அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று தான் செஞ்சேன். ஆனால் நம்ம நிறையா செஞ்சு ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும். And this is the final output guys. தான் ஒரு வால் இப்படி அழகாக இருக்குல்ல.
ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். அதனால இதே மாதிரி கலர் பேப்பரில் பச்சை கலர் பேப்பர் நம்மளுக்கு இப்போ வேணும். பச்சை கலராக இருந்தாலும் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி 3 செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 தான் செய்யலான்னு பிளான் இருந்தேன். இப்போ 3 வேணும். ஸோ நான் கலர் பாக்ஸ் டப்பா போய் நான் போய் எடுத்துன்னு வரேன் கைஸ். அத்தா அப்பா எவ்வளோ பெரிய டப்பா பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஃபுல்லி மை கிராஃப்ட் ஐட்டம்ஸ். ஆக்சுவலி இதுல அவ்வளோலாம் இருக்காது. ஸோ இந்த வழியாக நம்மளுக்கு கிடச்சது எல்லோ டெட்டி ஃபெல்லோ சிட்டிங் ஆன் த பஃபெல்லோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கலர் கிடைக்கிறாரு தேடிட்டு இருக்கேன். பிங்கிங்க எங்கே வச்சேன் கைஸ், ஏன்னா எங்கே வச்சேன்னா தெரியல. பிங்க் கலர் வந்து பிங்க் கலர் இருக்கு. பிங்க் எல்லோ வச்சுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதுவே வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு இடத்துக்கு வச்சுருங்க. சிசர் எடுத்துக்கலாம். அந்த அதே மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணுறேன். மெலிசா 2 கட் பண்ணிக்கோங்க மெலிசா. ஆக்சுவலி நான் பார்க்கும்போது ஒன்றே ஒரு மாட்டினா அழகாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த ஒன்றே ஒரு மாட்டினால ஒரு மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து 3 செய்யலான்னு இருக்கேன். என்னோட பிளான் அதான் வந்து மாறிடுச்சு. என்னோட பிளான் அந்த க்ரீன் கலர் நான் சொன்னலை அந்த மாதிரி வெட்டணும். நம்ம ஃபுல்லாக வெட்டினே இருக்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி பெருசாக போட்டுட்டா இல்லை சின்னது, அதுக்கப்புறமா ஒரு சின்னது, அப்புறமா ஒரு சின்னது 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 கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்படி பண்ணி விட்டாடா நல்லா இருக்கும். சரி இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக வெடிச்சிடலாம். வச்சுட்டு இந்த முனையில் இருக்குல்ல அந்த கம்மை போடணும். ஓகேவா கைஸ்? கம் போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிடைச்சிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த கிரீன். இதோட இதுவே அழகா கிடைச்சிருச்சு எனக்கு. I didn't expect like this guys. இதில் வந்து ஒரு ஆஃப் எடுத்துக்கலாம். இந்த ஆஃப் வந்து நம்மளுக்கு ரெட் காட்சி தேவைப்படும். இதுலேயும் அதே மாதிரி பெருசாக கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெருசாக கட் பண்ணணும். அடுத்தது குட்டி. இப்போ இதுவும் வந்து கட் பண்ணியாச்சு. கம்மு எங்கடா? கம்மு காணாது கட்டிச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே மேலே வந்து நம்ம வந்து கம் போடணும். ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு ஒரு கம் கூட இருக்கு. இல்லை இருட்டுனும் வர மாட்டேங்குது கம்மு. Oh my god! ரொம்ப நிறைய போட்டு எல்லாம் போட்டு தேய்ச்சிக்கலாம் கைஸ். சாரி கைஸ், ரொம்ப நிறைய கம் வந்து ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கோசம் நம்ம வந்து இப்போ மணிக்கு கம்மு கிட்ட. ஓகே, நம்ம இப்போ அதே மாதிரி வந்து ரோல் பண்ணிருக்கோம். Oh my god!
காடு 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 மேட்டர் ரெடி பண்ணிட்டேன். கையெல்லாம் கம்மா இருக்கு. என்னோட நியூ பேட் கைஸ். இது டிரான்ஸ்மேன் எக்ஸாம் கண்டு கேட்டாங்க. இந்த மாதிரி நியூ பேட் வந்து எல்லாரும் வாங்கிட்டு வரணும். டிரான்ஸ்பரண்ட் பேடு ரெண்டு முடிச்சாச்சு. இங்கே அந்த 2 கடிச்சாச்சு. கம்மை எடுத்தாச்சு. இங்கே ஒன்று மாட்டியாச்சு அப்படின்னு சொல்லினே ஒன்று எடுத்து மாட்டிக்கணும். இந்த பக்கமும் அப்படியே ஒன்று மாட்டிடலாம். நான் வந்து தப்பு பண்ணிச்சு guys. ரொம்பவே தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கு. ஓகே, நம்ம இப்போ அதே மாதிரி பின்னாடி போக சொன்னோம்னா இப்போ எல்லாமே வந்து காட்டுல வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம், கம் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த கம் என் கையில் ஒட்டுறதுனால ரொம்ப சோதிக்குது guys. Yes. Now is this time. Yellow எடுத்துட்டு ஒட்டிக்கலாம். அட ஆமா guys, நான் மறந்துட்டேன் guys. ரொம்பவே மறந்துட்டேன். ஸோ ஒட்டியாச்சு. ஸோ வந்து இப்போ இந்த முன்னாடி தெரியுதா? வந்து நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி? This is the plan of India. தாகிட டாக்டிக் டாக்டிக் அப்படின்னு சொல்ற மாதிரி வரவே முடியுது. India is my country. All Indians are my brothers and sisters. அப்படின்னே சொல்லினே முடிச்சிட்டேன். ஒன்று மட்டும் நிற்க மாட்டேங்குது. பிங்க் கலர். ஃபைனல் ரிசல்ட் காய்ஸ். சமையடிச்சு இதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஹேண்ட் கார்ட் அடிக்குது, அதனால தான் இப்படி ஆகுது. இன்னும் ஒன்று மட்டும் நம்ம முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப வச்சிருக்கு. I like this so much guys. வந்து அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக ஒன்று அது அப்படியே பத்திரமா திருப்பி போடுவோம். மாற்றி மாற்றி திருப்பி போகிறேன். ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கணும் கைஸ். அது நீட்டாக வேணும். நீட்டானா ரொம்ப பெருசாக வேணும். நீட்டாக இல்லை, ரொம்ப பெருசாக வேணும் கைஸ். ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பரை பேப்பரே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஆங்கர் மாதிரி மாட்டிட்டு போகலாம். ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஆனால் நான் பண்ணோம்னா அது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இங்கே கம்மு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கம்மு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ ஒட்டணும். அந்த கம் ஒட்டலைன்னா அதுதான் ஒரு மாதிரி ஆகிடும் கைஸ். ஸோ வந்து இந்த பக்கமாக அதே மாதிரி ஹேங்கர் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலி முன்னாடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கணும் தெரியுமா கைஸ். இது பின்னாடி பார்க்கட்டா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சு தானே நினைக்கிறீங்க? This is the Jebune. அடாலுவா ஜில்லகட்டு முல்லாக்கே அண்ணா மசாலை குட்டு முல்லாக்கே. உங்களுக்கு இந்த தீபாவளி கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. So beautiful, so elegant, just looking like a bye.